1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கின்றான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் தோல்வி என்று நினைக்கின்றதை தேவன் எங்களுக்கு அடித்தளமாகவும், நாங்கள் முடிந்தது என்று நினைக்கின்ற இடத்தில் தேவன் நல்லதொரு ஆரம்பத்தையும் வைத்திருக்கிறார். எனவே ஒரு விஷயம் அந்த தேவனை நாங்கள் துதிப்போமா? ஹல்லேலூயா. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினே சுற்றித்தே செயற்படுத்தினே புடமிட்டே புதிதாக்கினே பிரித்தே பிரியாதிருந்தே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. யோவான் 8 அதிகாரம் 12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. ஆழ பள்ளத்தில் கூட பயம் முடிவல்ல. இயேசு இருக்கும் இடத்தில் இருள் சக்தியை இழைந்து வாழ்வு ஒளிவடைகின்றது. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர் உருவாக்கினீர் சுற்றித்தீர் செயற்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. சங்கீதம் 40 அதிகாரம் 2-3 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மனையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர் உருவாக்கினீர் சுற்றித்தீர் செயற்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே.
ஹல்லேலூயா தகப்பனே, எங்களை நீங்கள் வழி நடத்துகிற தேவனாய் கூட இருக்கிறீர்களே தகப்பனே. நீங்கள் தாமே உமக்கு முன் சென்று எங்கள் பாதைகளை நீங்கள் செவ்வைப்படுத்துகிற தேவனாய் கூட இருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லா துதிக்கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு என்ற வல்லமுள்ள நாமத்தினாலே மிக தாழ்மையோடு ஜெபம் வேண்டி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.